தமிழ்ல வைகை படம் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் கோரிப்பாளையம், மைதானம் போன்ற படங்கள் நடிச்சவங்க தான் சுவாசிகா. தமிழ்ல பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாதனால மலையாள சினிமாவுக்கு போன அவங்க சமீபத்தில் வெளியான லப்பர் பந்து படத்தோட பிரம்மாண்ட வெற்றி மூலமா தமிழ்ல அதிரடி கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ மாமன், கருப்பு, நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பல தமிழ் படங்களில் பிஸியாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடந்த 2024 சுவாசிகா பிரபல நடிகரும் மாடலுமான பிரேம் ஜேக்கப்பா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நூறுசாமி படத்தோட வெற்றியை தொடர்ந்து சமீபத்தில் அவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். நான் ஒன்றும் தவறான நபரை தேர்வு செஞ்சு காதலிக்கல. அவர் ரொம்ப அன்பானவர், எனக்கு மரியாதை கொடுக்கிறவர், அழகானவர் அப்படின்னு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவரோட குடும்பத்தில் சில பண பிரச்சனைகள் வந்துச்சு. அதே நேரத்தில் அவரோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இந்த தொடர் சோகத்தினால மனமுடைஞ்ச அவர் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் மெல்ல மெல்ல என்கிட்ட இருந்து விலக தொடங்கிட்டாரு. அதனால தான் அந்த காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் பிரேம் ஜேக்கப் வந்தார். நாங்கள் திருமணம் பண்ணிக்க முடிவெடுக்கும் போது 2 பேருமே செம்ம பிஸியாக நடிச்சிட்டு இருந்தோம். அவர் விஜய் டிவியில் ஒரு சீரியலில் கமிட் ஆகி இருந்தார். நான் ஒரு தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்தேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மேடைக்கு வந்ததே வேறு ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்துதான். திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே அவர் சீரியல் ஷூட்டிங்காக சென்னைக்கு கிளம்பிட்டார். நான் தெலுங்கு பட ஷூட்டிங்காக ராஜமுந்திரி கிளம்பிட்டேன். திருமணம் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் நாங்கள் 2 பேருமே நேரில் மீட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் நேரில் பார்க்குறத விட ஃபோனில் தான் அதிக நேரம் பேசிப்போம். ஆனால் ஏதோ ஒப்புக்கு பேசாமல் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருந்தால் தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி நான் சமைச்சதே இல்லை. ஆனால் இப்போது நாங்கள் 2 பேரும் வீட்டில் ஒன்றா இருக்கிற நேரத்தில் அவருக்கு பிடிச்ச உணவுகளை நானே ஆசையாக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சுவாசிகா பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட இந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது.